இவர் ஆதி யோகி தானே ஒழிய, ஆனால் இவர் ஒரு சாதாரண மனிதரா? இவரும் அவரும் ஒண்ணா அப்படின்னு கேட்டா, இல்லவே இல்ல. இவர் கடவுளுக்கு நிகரானவர். ஒரே ஒரு நூலிழை வித்தியாசம் தான். கடவுளுக்கு மரணம் என்பது இல்லை. இவருக்கு மரணம் என்பது ஒன்று இருந்துச்சு. சிவனுக்கு மரணம் இருந்ததா அப்போ? இருந்தது. அதன் எப்படி சொல்றீங்க சிவனுக்கு மரணம் இருந்ததுன்னு? சிவனுக்கு நம்ம சிவன்ன்றத நம்ம என்ன படிக்கிறோம்? ஆதியும் அந்தமும் எல்லாரும் பெரும் ஜோதி அப்படின்னு தானே நம்ம சொல்றோம். சிவனுக்கு மரணம் என்ற ஒன்று இருந்துச்சு. அவர் முதல் மனிதனாக படைக்கப்பட்டவர். அவர்தான் ஆதி சித்தர். அதை அவர் உணர்ந்துட்டார். இல்ல எனக்கு மரணம் என்ற ஒன்று இருக்குது. அவர் அந்த மரணத்தை வென்றாரா? வென்றுட்டார். அவர் மரணிக்கவில்லை. அந்த மரணம் என்ற ஒன்று அவனுக்கு இருந்துச்சு. அப்போ இந்த மரணமில்லா பெருவாழ்வு அப்படின்றத முதல் அனுபவித்தவர் சிவன். சிவன் முதல்ல அந்த மாயை பிறப்பு அறுத்தவர் சிவன். அதை அவர் ஜெயிச்சுட்டு, நான் மரணத்தை ஜெயிச்சுட்டேன் அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு சொன்னவரும் அவரு. அதை இப்படிதான் நான் ஜெயிச்சேன் அப்படிங்கிற இந்த வழிமுறையை இந்த பூமிக்கு சொன்னவரும் அவர்.